தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/9/2025 சனிக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் காலை 11:37 வரை, பிறகு சதயம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொரு ராசியை பற்றியும் சில குறிப்பு இருக்கு. அந்த ராசிக்கு எது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான வண்ணம் எது, அதிர்ஷ்டமான எண்கள் எது, அது நல்ல பலன் கடக்கூடிய ஆலயங்கள் எது, அந்த ராசி எப்படிப்பட்ட ராசி அப்படிங்கிறத பற்றி முன்னோர்கள் நிறைய கணித்து வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் கடகராசியை பற்றின சில தகவல்களை இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். கடகராசி அப்படின்னா அதுக்கு அதிபதி யார் தெரியுமா? சந்திரன். சந்திரன் யாரு? மனதுக்காரகன். மனதுக்குன்னு அதிபதியாக உள்ளவர் சந்திரன். ஆகையினால நீங்கள் மனதில் எதை நினைத்தீர்களோ அது நடந்து விடும் அந்த கடகராசிக்கு. ஆகையினாலே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளலுங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல எண்ணமா இருக்கணும். எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகுங்கிற, நீங்க எது நினைக்கிறீர்களோ அது நடக்கக்கூடிய அளவுக்கு எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு. அதனால எதிர்மறை சிந்தனைகளை முதல்ல தவிர்க்கணும். கடகராசிக்காரர்கள் நேர்முறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் கூட எங்கே அவர் இருக்க போறாரு, எங்கே அது கிடைக்க போகுது அப்படிலாம் சொல்லி இந்த நெகட்டிவான சிந்தனைகளே இருக்கக்கூடாது. கடகராசி அது நிச்சயமாக நடக்கும்னு நம்ப கண்டிப்பாக அது நடந்தே தீரும். என்னுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கேன். நிறைய அரசியல்வாதிகள், பெரிய தொழிலதிபர்கள்லாம் கடகராசியில பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். கலியுகத்துக்கு கடகராசின்னு போட்டிருக்கேன். கலியுகத்தில் ஒருத்தர் பிறந்தா கடகராசியில பிறந்தால் யோகம்னு சொல்லி அந்த காலத்திலே எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ராசி அபூர்வமான ராசி. அந்த ராசிக்கு குருவும் செவ்வாயும் தர்ம கர்மாதிபதி. அது சேர்ந்து இருந்துச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் வரும். அபிராமி திருக்கடையூர் போய் அபிராமி அம்மனை அவங்க கண்டிப்பா கும்பிடணும். அந்த ராசி சில பேர் கடகராசியில பிறந்திருக்கு. ஐயா, எங்களுக்கு தினம் தொடர்ந்து காரியங்கள் எல்லாம் அவ்வளவு வெற்றி கிடைக்கல, கவலை நிறைய இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறதுன்னா முக்கியமா திங்களூர்னு ஒண்ணு இருக்கு. சந்திரனுக்குன்னு உள்ள ஊர் திங்களூர் இருக்கு, கும்பகோணம் பக்கத்துல. அது சந்திரனுக்குன்னு உள்ள ஊர் திங்களூர். திங்கள்லாம் சந்திரன், அந்தக்குன்னு உள்ள ஊர் போய் கும்பிடலாம். அதுக்கு பிறகு திருக்கடையூர்னு ஒன்று இருக்கு, அபூர்வமான கோவில். அந்த கோயில் நடக்காத காரியத்தை நடத்தி காட்டிய கோயில். அது எப்படி, அது என்ன காரியம் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு விரைவில் நான் சொல்றேன். பொதுவாக இந்த கடகராசி அப்படின்னு வந்தவங்க பலன் தரும் ஆலயங்கள் பார்த்து பரிகாரங்கள் செஞ்சு, இப்ப அஷ்டமத்து சனி நடக்குது. கடகராசிக்கு அஷ்டமத்து சனி. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துல வாக்கிய கணித ரீதியா சனி விலகுது. இப்ப அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும், குறைவா இருக்கும். ஆனால் சனி விலகிய பிறகு 9க்கு சனி வரையில அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற போகுது. ஆகையினாலே கடகராசிக்காரர்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். அவருடைய எண்ணங்கள் மட்டும் எதிர்மறை சிந்தனையாக இல்லாமல் நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய ராசிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையான ராசி கடகராசி. இன்னும் கடகராசியை பற்றிய மற்ற கருத்துக்களை தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தொழிலே லாபம் கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகின்றது. உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, 5ஆம் இடத்திலே சூரியன். பிள்ளைகளாலும் பெருமை செய்கின்ற நாள். போட்டி கடை வைத்தோர் விலகுவர். இன்று இனிய நாள். கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 11:38 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் நீங்கள் செய்ய முயற்சியை காட்டிலும் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்ய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காலையில் கொஞ்சம் கலக்கம் இருந்தாலும் மாலையில் உங்களுக்கு பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். பாராட்டும் புகழும் கூடும். நினைத்தது நிறைவேறும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 11:38க்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் காலை நேரத்தில் செய்து விடுவது நல்லது. 11:38க்கு மேல்
சந்திராஷ்டமம். எனவே சந்திராஷ்டமம் வருவதற்குள் நீங்கள் காரியங்களை செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எனவே அதிகாலையில் நீங்கள் ஒரு புது முயற்சிகளில் ஈடுபட நினைத்தால் அதற்கான காரியங்களை செய்யலாம். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம், புதிய நண்பர்களை சந்திக்கலாம், ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம். எதை வேண்டுமானாலும் காலையில் செய்கின்ற பொழுது அந்த கடமையில் வெற்றி கிடைக்கும். ஆனால் மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டை சிந்தனைகள் வரலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடும். விழிப்புணர்ச்சி தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். அது மட்டுமல்ல, நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். புதனோடு இணைந்திருப்பதனாலே லாபாதிபதி புதன் என்பதனாலே லாபம் மிகச்சிறப்பாக வரும். ஒரு தொழில் செய்பவர்கள் கிளைத்தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சிக்கு நண்பர்களை கூட்டிச் சேர்ப்பர். கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று கிழமை சனி என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சனி பகவானை நீங்கள் கவசம் பாடி வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கவலைகள் தீரும் நாள். கடன் சுமை குறையும். உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மனதிற்கு பிடித்த சம்பவம் ஒன்று இன்று நடைபெறப் போகின்றது. 10லே குரு இருக்கின்றார். பதவியில் மாற்றம் வரலாம். இருந்தாலும் வரும் மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்குமா என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன். நல்ல விரயங்கள் சுப விரயங்களாக மேற்கொள்ளுங்கள். வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, பிள்ளைகளின் சீர்வரிசை பொருட்களை வாங்குவது, இல்லம் கட்டுவது, கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்ற சுப செலவுகளை நீங்கள் மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதத்திலேயே அமையும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். சந்தித்த நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமான தகவல்களை கொடுப்பார்கள். லாபஸ்தானத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் ஆதாயம் உண்டு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதனும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனாலே மாமன் மைத்துன வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்று உங்களுக்கு மனதை மகிழ்விக்கப் போகின்றது. விரயஸ்தானத்திலே செவ்வாய். பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில். லாபம் இருமடங்காக வரும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல வசதி வாய்ப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட போகின்றது. 4ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகும். மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். ஆரோக்கியம் சீராவது மட்டுமல்ல, உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அயல் நாட்டு செல்ல வேண்டும், அயல் மாநிலம் சென்று பணிபுரிய வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் தொலைபேசி வாயிலாக வரும். இந்த நாள் நல்ல நாள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள முன்வரும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பார்வை இருக்கிறது. எனவே விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். தொல்லை கொடுத்து வந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சுக்கிரன் மறைந்திருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் மாறும். தொழில் வளர்ச்சிக்காக எடுத்த புது முயற்சி கைகூடலாம். 10ல் செவ்வாய் இருக்கின்றார். எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவாக இருக்கிறது என்று எண்ணியவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாகவும் இருக்கும். கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, இன்று காலை 11:38 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். பாராட்டும் புகழும் கூடும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் குருவின் பார்வை தேவை. அந்த குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கூட இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்ப்பதனாலே எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கலக்கம் அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் கூட எதிர்பார்த்த சலுகைகள் வரலாம். ஊர் மாற்றங்களோ இடமாற்றங்களோ வந்து விரும்பி காத்திருந்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். 7ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில், அதாவது அரசாங்க சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி செய்து அதில் தடை இருந்தால் இன்று அது அகலும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, இன்று உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள், அற்புதமான நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். கூட்டு முயற்சிகளிலிருந்து மாற்றம் செய்வீர்கள். தனித்து இயங்க வேண்டும் என்று பிரியப்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் சரள நிலை உங்களுக்கு ஏற்படும். உற்றார் உறவினர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். முன்னேற்றம் அதிகரிக்கின்ற இந்த நாள் முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகின்ற நாளாக கூட கருதலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.